என்ன என்ன சொல்ல வர சொல்லு. சொல்லு உன்னுடைய கருத்துக்கள் என்ன? உன் கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகிறது. சொல்லு உன் கருத்தை நான் கேட்குறேன். என்ன சொல்கிறே சொல்லு. சொல்லிட்டே நான் ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கேன். சொல்ல. ஏன்னா நீ நாளைக்கு கேட்கல, உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ண நீ சொல்லுவேன். அதுக்காக இப்போ உன் இஷ்டம் என்னன்னு நான் கேட்டுக்கிறேன். இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன பண்ணன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணல, இதுக்கு மேலே உன் இஷ்டத்துக்கு பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லு. என் இஷ்டத்துக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? அதுதாண்டி இதுக்கு முன்னாடி எதுவும் பண்ணல, ஆனால் இப்போ உன் இஷ்டத்துக்கு பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லு. உன் இஷ்டம்னா பதில் தெரியல தானே உனக்கு? சரி சொல்ல, உன் இஷ்டம் நான் சொல்ல சொல்லியே. ஏய் ஹாய் காய்ஸ், என் மனைவி இப்போ தியான மூலில் இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா தாடி இப்படி சொன்னிக்கிட்டே இருப்பாள். இது வந்து தாடி வருமானு பேர். இதுக்கு தாடி வருமானு பேர். 2 கையை வச்சுட்டு இப்படி தாடி எப்படி 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 இப்படி தாவாய் நீவிட்டு இருக்கிறது. இந்த தாடி வருமத்தில் என்ன நடக்கும்னா, அப்படியே நம்ம நினச்சதை நமக்கு எதிராக இருக்கவங்க பேசுவாங்க. அதான் இந்த வர்ம கலையோடைய ஹைலைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னம், இது கண்ண வர்மன்னு இதுக்கு பேர். இதுக்கு என்ன பண்ணால் 2 கையும் ஒரு கன்னத்தில் வச்சுக்கிட்டு இப்படி அமுத்துனாப்புல பிடிச்சிருக்கணும். அப்படி அமுத்துனாப்புல பிடிச்சிருந்தா இது கண்ண வர்மன்னு பேர். இதனுடைய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணம் நல்ல பியூட்டியாக இருக்கும், ஒரு பக்கம் நல்லா குண்டு குண்டுன்னு இருக்கும் அழகா. இது கண்ண வர்மம். இது கண்டினியூவாக தொடர்ந்து ஒரு 3 to 4 minutes இது இப்படியே இருந்தோம்னா இது நல்ல பலன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மூக்கு வருமம், மூக்கை பிடிச்சிட்டு இருக்கணும். இது எதுக்குன்னா, இது ஒரு 3 செகண்ட் போதும். இது வந்து மறுபடியும் கண்ண வருமத்துக்கு வந்துடணும். வந்தால் கண்டினியூவாக அப்படியே இப்படி சாய்ச்சா மாதிரியே இருக்கணும். மறுபடியும் தாடி வருமம். இந்த தாடி வருமம் பார்த்திங்கன்னா கண்ண வருமம் செஞ்ச வாட்டி ஒரு 2 minutes கழித்து மறுபடியும் தாடி வருமம் செய்யணும். இப்படியே கண்டினியூவாக செஞ்சுட்டு இருந்தால் மூக்கு புடச்சிருக்க மூக்கு கொஞ்சம் குறுவலாகும். இதனால் வந்து ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாகி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருங்க, நான் என்ன வருமன்னு நான் சொல்கிறேன். எனக்கே தெரியல, இது புது வருமமாக இருக்குது. இது கண்ணை கசக்கிற வருமம். இது கண்ணை கசக்கிறத வந்து கண்டினியூவாக கசக்கக்கூடாது, ஏன்னா கண்ணு கலங்கிரும். அதனால் 1 செகண்டு மட்டும்தான். இது யோசிக்கிற வருமம். ஹாய் காய்ஸ், இந்த யோசிக்கிற வருமத்தையும் ரொம்ப யோசிக்கக்கூடாது காய்ஸ். அதுவும் 1 செகண்டில் முடிச்சுக்கணும். ரொம்ப யோசிச்சா கொஞ்சம் மெண்டலாக. ஹாய் காய்ஸ், இது வந்து இது சக்கரை பொங்கத்தில் ரசம் ஊற்றுற மாதிரி இது ஒரு ரியாக்ஷன் பாய்ஸ். சரி காய்ஸ், சக்கரை பொங்கல் இனிப்பாக இருக்கும், ரசம் காரமாக இருக்கும். அதனால் இப்போ சக்கரை பொங்கலும் ரசத்தையும் ஒன்றா வச்சா நல்லா இருக்காதுல்ல, அது மாதிரி இது அந்த மாதிரி ரியாக்ஷன் காய்ஸ். இது எப்படின்னா, முறைக்கலாம், இடையில் சிரிப்பு வந்துடும், அப்புறம் முறைப்பாங்க கண்டினியூவாக. இப்போ வந்து காய்ஸ், இப்போ விரல் பர்ம காய்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த விரலை இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தால் இது பேச்சு வருமா காய்ஸ். என் ஒய்ஃபுக்கு என்ன பிரச்சனைனா,
அவளுக்கு எதுவும் இல்லை, கண்டென்ட்டுக்கு லைன் எதுவும் கிடைக்கலனா, ஒன்லைனில் எதுவும் கிடைக்கலனா நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க காய்ஸ். நம்ம சொன்னதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அதை பிடிச்சிக்கிட்டே போயிடுவாங்க காய்ஸ். அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி குணமே காய்ஸ் ஒன்று முக்கிறது காய்ஸ், இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறோமோ அதை வச்சு என்ன போட்டு பேசுறது காய்ஸ். இப்போ நீங்கள் வேணால் பாருங்கள் காய்ஸ், இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பா காய்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்ல காய்ஸ், இதுக்கப்புறம் என்ன என்னன்னு சொல்லி கேட்பாங்க காய்ஸ். இல்லை காய்ஸ், இது இரும்பல் வருமம் கிடையாது, அவளுக்கு நேச்சுரலாகவே இரும்பல் வந்திருக்கு. அதனால் இது ஒரு கலைன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது கலையெல்லாம் கிடையாது, இரும்பல், ஜஸ்ட்டு ஒரு இரும்பல், அவ்வளோதான். தொண்டையில் கீச், அதனால் அந்த இரும்பல் வந்து காரணம். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ மறுபடியும் ஃப்ளைட் மோடுக்கு போயிடுச்சு காய்ஸ். ஆமாம் காய்ஸ், இவ்வளோ நேரம் யோசித்து பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் இதை எடுத்துக்கிட்டாங்க காய்ஸ். ஆமாம் காய்ஸ், நீங்கள் நினைக்கலாம் என் ஒய்ஃபுக்கு சளி அதிகமாக பிடிச்சிருச்சுன்னா, அது கிடையாது. என் ஒய்ஃப் வந்து சீமான் இருக்கார்ல, அண்ணன் சீமான், அவங்களுடைய தீவிர ஃபேன். என் ஒய்ஃபுக்கு அடிக்கடி மூக்கை அப்படி செஞ்சால் தான் என் ஒய்ஃபு வந்து அது வந்து ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுறது காய்ஸ், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஓகேவா காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபு ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்ப்பாங்களா, பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னு தெரில. இப்போ நான் சொல்கிறத வச்சு என்ன போட்டு பேசுவாங்க. நீங்கள் வேணால் காய்ஸ், நீங்கள் லைவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இதுக்காக நீங்கள் என்கிட்ட பெட் கட்டலாம், எவ்வளோ வேணாலும் கட்டலாம் காய்ஸ். நீங்கள் 500 to 5000 வரைக்கும் கட்டலாம். நீங்கள் வேணால் நீங்கள் எதிர்பார்க்குறதுங்க. இப்போ என் ஒய்ஃப் நான் என்ன பேசுகிறனோ அந்த வார்த்தையை எடுத்து என்ன போட்டு பேசுகிறாங்களோ இல்லைன்னு மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் யாரெல்லாம் கட்டுறீங்க, சீக்கிரம் சீக்கிரம் கட்டுங்க காய்ஸ், கம்பல்சரி. நான் தோக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் நான் தோற்றுணுன்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்களாம் பணம் கட்டுங்க. இப்போ என் ஒய்ஃப் நான் பேசுகிறதுல என்ன போட்டு பேசுகிறாங்களா இல்லைன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். ஆமாம் காய்ஸ், நான் சொன்னது சரியாச்சுங்களா. சீமரான் என்ன பண்ணுவார், நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி மூக்கு துடைப்பாருங்களா, அதே மாதிரி தான் என் ஒய்ஃபும் மூக்கு துடைக்கும். கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, மூக்கு துடைச்சோ மூக்கு பேச. இல்லை காய்ஸ், இல்லை அவங்க நார்மலாகவே அப்படி தான். இல்லை காய்ஸ், இல்லை காய்ஸ், அது கண்ணில் தூசு வந்துச்சுன்னு அப்படி தீர்த்துனாங்க, அது கண் வருமம் கிடையாது காய்ஸ். ஏன் காய்ஸ், ஆமாம் காய்ஸ், அவங்க மீண்டும் தன் நிலைமையை அறிந்து பழைய நிலைமைக்கு திரும்பணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் அது முடியவில்லை. இடையில அந்த பாலா போன சிரிப்பு வந்து அவங்கள அந்த கோவத்திலேருந்து நான் ரிலாக்ஸாக வெளியே வந்துடுது. ஆனாலும் காய்ஸ், மனசுக்கு தெரிஞ்சாலும் மூளைக்குள்ளே ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க காய்ஸ். நம்ம கோவத்தில் தான் இருக்கோம்னு தட்டி எழுப்புறாங்க, அது தூங்கிடுது காய்ஸ். கோவம் எழுந்திருங்க காய்ஸ், எந்திரிக்கும் போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என் ஒய்ஃபோட கோவத்தை நீங்கள் நீங்களாம் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க, நீங்களே பார்ப்பீங்க. வெயிட் பண்ணுங்கள், நானும் அதுக்காக தான். என்ன காய்ஸ், அந்த தருணத்துக்காக தான் காய்ஸ் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். இருங்க, அப்பைக்கப்போ காலியாகி வரும். இப்போ காலியாகி மலை ஏறி இருக்குது, வரும். காய்ஸ், இது பேன் சொறி கலை காய்ஸ். இது எப்படின்னா ஒத்த கையால் இப்படி சொறியலாம், அதால் பேன் வெளியே வந்துடும். அதுக்கு மேலே இது பண்ண தேவையில்ல. இது காய்ஸ், இது நெத்தி சொறி காய்ஸ். இது நெத்தி சொறி வருமம் காய்ஸ். இது ஒரு தடவை சொரிஞ்சாவே அந்த அரிப்பு நின்றும் காய்ஸ். நீங்கள் வேணால் இப்படி சொரிஞ்சு பாருங்கள், அந்த அரிப்புலாம் நின்றும். இது விரல் வளைவு காய்ஸ், விரல் வளைவு கலை அப்படி ஒரு காய்ஸ். இது நெட்டி இருக்கிற காய்ஸ்.
சாரி